ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது உங்களுடைய விசா கார்டு அல்லது மாஸ்டர் கார்டை பயன்படுத்தி எவ்வாறு ஆன்லைன் பேமெண்ட்டை செய்கிறது. உங்களுடைய தொலைபேசி கட்டணங்களாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய மின் கட்டணமாக இருக்கலாம், அல்லது அது போன்ற வேறு கட்டணங்கள். அவை யாவற்றையும் இணையவழி மூலம் உங்களுடைய மாஸ்டர் கார்டு அல்லது விசா கார்டை பயன்படுத்தி எவ்வாறு செலுத்துவது. இதுக்கு உங்களோட கார்ட்டில் காணப்படுகிற 3 விடயங்கள் நமக்கு தேவைப்படும். 1 கார்ட் நம்பர், 2 எக்ஸ்பைரி டேட், 3 சிவிசி நம்பர். இங்கு 16 இலக்கங்களை கொண்டதாக காட்டப்படுவதுதான் அட்டை இலக்கம் அல்லது கார்ட் நம்பர். அனைத்து அட்டைகளிலுமே 16 இலக்கங்களை கொண்டிருக்கும். தற்போது ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எக்ஸ்பைரி டேட், இந்த கார்ட்டினுடைய காலாவதி திகதி. இங்கே முதலாவதாக 04 என குறிப்பிடப்படுவது மாதத்தையும், இரண்டாவதாக 24 என குறிப்பிடப்படுவது ஆண்டையும் குறிக்கும், அதாவது 2024 என்பதை குறிக்கும். தற்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்ப்பது சிவிசி இலக்கம் அல்லது சிவிபி இலக்கம் அல்லது சிவிஎன் எனப்படுவது. கட்டாயமாக இந்த சிவிபி அல்லது சிவிஎன் அல்லது சிவிசி என்பது 3 இலக்கங்களை மாத்திரம் கொண்டிருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னுடைய டயலாக் ஆப். என்னுடைய டயலாக் நம்பருக்கு இந்த கொமர்ஷியல் பேங்க் விசா கார்டை பயன்படுத்தி 100 ரூபா ரீலோட் பண்ண போகிறேன். இப்போ இந்த ஆப்பில் நான் ரீலோட்ன்றதை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ நான் இந்த இடத்துல இந்த அமௌண்ட் 100 டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், கார்டு செலக்ட் பண்ண வேண்டியிருக்கு. அதில் ஏற்கனவே விசா கார்டு அல்லது மாஸ்டர் கார்டுன்றது செலக்ட் பண்ணப்பட்டிருக்கு. லிஸ்ட்டாக பாருங்கள். இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் விசா கார்டு அல்லது மாஸ்டர் கார்டு, 2வது அமெக்ஸ், 3வது ஸ்டார் பாயிண்ட்ஸ், 4வது ஈசெட் கேஷ்ன்ற ஆப்ஷன் இருக்குது. இதில் விசா கார்டு செலக்ட் பண்ணப்பட்டு இருக்குது, அதனால பிரச்சனை இல்லை. திரும்ப நீங்கள் இந்த இடத்துல டச் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பேன்றதை கொடுங்க. இதில் நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயங்கள் கொடுக்கப்பட வேண்டியிருக்கு. முதலாவது கார்டு நம்பர், 2வது எக்ஸ்பைரி டேட், 3வது சிபிசி நம்பர். இப்போ நான் என்னுடைய கொமர்ஷியல் பேங்க் கார்டு டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல கொடுக்குறேன். என்னோடய கொமர்ஷியல் பேங்குடைய கார்டு நம்பர், எக்ஸ்பைரி டேட், சிவிசி நம்பர். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கார்டு நம்பரை டைப் பண்ணிட்டேன். அடுத்து நம்ம டைப் பண்ண வேண்டியது எக்ஸ்பைரி டேட். இப்போ நான் டச் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளோட கார்டில் என்ன ஃபார்மேட்டில் இருக்கோ அதே ஃபார்மேட்டில் கேட்டிருக்கிறாங்க. MM/YY என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. MM மாதத்தையும், YY என்றது ஆண்டையும் குறிக்குது. சில இடங்களில் இந்த பாக்ஸை 2ஆக பிரித்து மந்தை ஒரு பாக்ஸுக்குள்ளேயும் இயரை இன்னொரு பாக்ஸுக்குள்ளேயும் கேட்டிருப்பாங்க. அது அந்த இடத்தை பொறுத்து நீங்கள் பயன்படுத்தணும். இப்போ நான் என்னுடைய எக்ஸ்பைரி டேட்டை அதில் டைப் பண்ணுறேன். என்னுடைய எக்ஸ்பைரி டேட்டை நான் இப்போ டைப் பண்ணிட்டேன். அடுத்து என்னுடைய சிவிசி நம்பரை டைப் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல கொடுக்கப்பட வேண்டிய 3 விஷயங்களையும் நம்ம கொடுத்துட்டோம். அடுத்ததாக கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்வ் மை கார்டு டீட்டெயில்ஸ் ஃபார் ஃபாஸ்ட் பேமெண்ட்ஸ் இருக்குது. அதோட ஐ அக்ரி டு என்ற விஷயம் இருக்குது. கரெக்டாக நீங்கள் அதை டிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் தான் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகலாம். இப்போ கண்டினியூ பண்ணுறதை கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொமர்ஷியல் பேங்க்லேருந்து எனக்கு
எனக்கு ஒரு ஓடிபி நம்பர் வந்திருக்கு. அந்த ஓடிபி நம்பர் நான் அங்கே கண்டினியூ கொடுத்த உடனே எனக்கு ஓடிபி நம்பர் வந்துட்டு, அந்த ஓடிபி நம்பர் நான் இந்த இடத்துல டைப் பண்ணால் தான் பே பண்ணப்படும், இல்லாட்டி பே பண்ண முடியாது. இது ஒரு பாதுகாப்பு காரங்களாக கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்பான விடயம். இதை பார்த்தா அவங்களுக்கு தெரியும் ஓடிபி வந்திருக்கு. யுவர் ஒன் டைம் பாஸ்வேர்ட் ஃபார் டயலாக் எக்ஸியாட்டா பிஎல்சி இஸ் என்று சொல்லி என்னுடைய ஓடிபி நம்பர் அனுப்பியிருக்காங்க. இந்த நம்பரை நான் டைப் பண்ணுறேன் அந்த இடத்துல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஓடிபி நம்பரை நான் இந்த இடத்துல டைப் பண்ணிட்டேன். 10 நிமிடத்துக்குள்ளே நீங்கள் அந்த ஓடிபி நம்பரை டைப் பண்ணி சப்மிட் பண்ணிடணும். 10 நிமிஷத்துக்கு தான் உங்களோட ஓடிபி நம்பர் வேலிடாக இருக்கும். ஓகே, நான் இப்போ சப்மிட் பண்ணுறேன். டயலாக்ல இருந்து எனக்கு வந்த மெசேஜை பாருங்கள். Dear customer, you have received a 10% bonus reload for your reload of ₹100. இது கொமர்ஷியல் பேங்க்ல இருந்து வந்த மெசேஜ். Dear card holder, purchase a Dialog Axiata PLC Colombo Note 2 LK4 LKR 100. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பில் பேமெண்ட் சக்ஸஸ் ஆகிட்டு. இதே போல் நீங்களும் உங்களோட பில்லுகளை பே பண்ணுறதுக்கு உங்களோட விசா கார்டு அல்லது மாஸ்டர் கார்டை பயன்படுத்தலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.